இந்த கதையோட தலைப்பு வந்து பிரார்த்தனை செய்யும் தலைவர்கள். இதை யாரை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா எரேமியா, ஏசப்பா, அப்புறம் அவங்களோட சகோதரர்கள். எரேமியா வந்து அவங்களோட தம்பியை வந்து திடீர்னு வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெகேமியா வந்து தேசத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவாரு. அன்பு ஆண்டவரே, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க வந்து சிக்கல்ல இருக்காங்க, அவங்க என்ன தப்பு பண்றாங்க, அவங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் ராஜா கிட்ட அவங்க மீட்கிறதுக்கு கேட்கலான்னு ராஜா முன்னாடி போவாங்க. அப்புறம் ராஜா கேட்பாரு, ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் நெகேமியா வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து எங்க மக்கள் வந்து சிக்கல் இருக்காங்க, என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராஜா வந்து நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அவங்க திருப்பியும் போய் ஜபம் பண்ணி அப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து இந்த மாதிரி நான் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவரும் அதுக்கு ஒத்துப்பாரு. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஏசு கேட்டுட்டு பண்ணா எல்லாம் நடக்கும்.